ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விபிஏல வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? விபிஏல வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்படி நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், எப்படி இது யூட்டிலைஸ் பண்ணுறேன், இதை வச்சு எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் வெரி பாசிபிள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் நல்லா வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து சிமுலேட் பண்ணுவாங்க. எப்படி ரெக்கார்ட் பண்ணி சிமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு பண்ணி கட்டுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு சப் ப்ரொசீஜர் டிம் ஆஸ் நான் முன்னாடியே சொன்னேன் விண்டோஸ் ஸ்கிரிப்ட். நான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட் வீடியோவில் எல்லா கோடும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது, அதோட லாஜிக்ஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நான் எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலான்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு இல்லைனா இது கொஞ்சம் உங்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக வெப் புக்ஸ்னு கொடுத்துட்டு விண்டோ ஸ்கிரிப்டில் வந்து டேரெக்டாக ரன் ஆகி நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது எனக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து என்னோடய ஒர்க் ஷீட்டில் வந்து காட்டுறேன். ஒர்க் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் கிராப் ஆகி எனக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நான் அடுத்தடுத்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னோடய சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இங்கே என்னென்னா யூசர் நேம் அண்ட் என்விரான்மெண்ட், இதுதான் உங்களுக்கு முக்கியம். என்னோடய கம்ப்யூட்டர் நேம்லேருந்து எனக்கு என்விரான்மெண்ட் எடுத்துகிட்டு கொடுக்குது, யூசர் நேம் அப்படி தான் எடுத்துகிட்டு கொடுக்குது. ஸோ இது இந்த மாதிரி மெத்தடில் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டமில் இருக்கிற ஐபி அட்ரஸ். இங்கே வந்து நான் வந்து க்ரியேட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இங்கே இஎக்ஸிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் மூலிமா என்னால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அது வந்து அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் இது ஒரு லைப்ரரி ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வழியாக நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் ஷீட்டில் வந்து என்னோடய IPv6 எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கோம். ஓகே. அண்ட் என்னோடய CPU இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் அந்த WMI வீடியோவும் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த விபிஏல மேக்ரோவில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதனால். ஸோ இப்படி தான் ஒன்று ஒன்றா வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்னோடய ஒய்ஃபை இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இது வந்து என்னோடய ஒய்ஃபை இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து வந்து ரன்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுது அப்படின்ட்டு. இது நான் முன்னாடி சொன்னேன் ஒய்ஃபை ப்ராசஸ்ன்ட்டு. அது இது வந்து என்னோடய ப்ராசஸ், என்னோடய சிஸ்டமில் இருக்கிற என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கோ அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறது. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் ரன் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இன்சைட் அட்டாக்லாம் இருக்குல்ல, இன்சைடில் அட்டாக்கர்ஸ்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸாக உள்ள கம்பெனிக்குள்ளே வந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிராப் பண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு சர்டன் லெவலுக்கு வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து விபி வழியாக பண்ணுறதுனால மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து WMI அண்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் லாகெலாம் அனலைஸ் பண்ணுவாங்களா சாக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து மேக் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன ஆக்டிவேஷன் ஆகிருக்கு இந்த மாதிரி பார்க்குறது. என்ன சிஸ்டமில் என்னென்ன ஆக்டிவேஷன், ஈவன் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன ஆக்டிவேஷன் ஆகிருக்கு அந்த திங்ஸ்ட்டு. அப்புறம் என்னோடய USB ட்ரைவ்ஸு, இது பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டம் USB மாடலோட ட்ரைவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து மேக்ஸிமம் ஒரு இதில் வந்து C2 சர்வர்லாம் ரொம்ப பெருசாலாம் காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. மற்ற இது மாதிரி சிம்பிள் கோடிங் லாங்குவேஜ்லேயே முடிஞ்சிடும். சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப லைன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் மால்வர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ஓப்பன் ஒன்று இருக்கும். ஆட்டோ ஓப்பன், ஆட்டோ க்ளோஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுனாவே அது சஸ்பீஷியஸ்னு அர்த்தம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷெல்லை வந்து எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல அவங்களோட ஷெல் கோடு கொடுத்துப்பாங்க. அதே மாதிரி இது வந்து MS ஆஃப் வென மூலயமா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரா டேட்டா கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட இதில் ரன் பண்ணி ஷெல்லில் இது பண்ணிக்கலாம். இது எப்படி சேவ் பண்ணாங்கன்னா சேவ் பண்ணுறப்ப
சேவ் கொடுத்துருவாங்க. சேவ் கொடுத்துட்டு இங்கே வந்து சேவ் ஆஸ் பண்ணுறப்ப மேக்ரோ எனேபிள்டுன்னு ஒரு கண்டென்ட் இருக்கும், எக்ஸ்எல்எஸ்எம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மேக்ரோ இருக்கும். சேவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப இந்த கால்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் அட்டாக்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சோர்ஸ் இன்ஜினியரிங் அட்டாக் கூட இருக்குது இதில். இப்போ ஹேக்கர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க. அதில் வந்து வெப் புக்ஸ் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது வழியாக அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கும். என்டர் யுவர் விண்டோ பாஸ்வேர்டு அப்டேட்டுன்னு கேட்கும். நீங்கள் உங்களோட விண்டோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அவனுக்கு யூட்டிலைஸாக எடுத்துப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மேக்ரோவில் வந்து அதிகமாக அட்டாக் கேட்கும். அதேமாதிரி உங்களோட லைசன்ஸ் கீயாக இருக்கட்டும். இப்போ இந்த லைசன்ஸ் கீயை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த இது பேலோடலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா உங்களுக்கே புரியும். இப்போ இது வந்து லைசன்ஸ் கீ, என்டர் யுவர் லைசன்ஸ் கீன்னு கேட்கும். ஸோ அப்போ வந்து அட்டாக்கர் வந்து அந்த லைசன்ஸ் கீயை அவன் ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவான். அண்டு உங்களோட இமெயில் இன்ஃபர்மேஷன்ஸு அல்ல ஒய்ஃபைஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து ஒரு அட்டாக்கருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வரப்பசாமை ஸ்டீல் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற வே வந்து இதுதான். சப்போர்ட் மெயில் கேட்கும், நீங்கள் உங்களோட மெயில் கொடுப்பீங்க, அதெல்லாம் வந்து அவன் கிராப் பண்ணிவிடுவான். அண்டு உங்களோட ஃபோன் நம்பர் ப்ராசஸ், இது ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும் பேக்ரவுண்டில். இதெல்லாம் வந்து அட்டாக்கருக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் அவன் கொடுத்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், ஆல்சோ உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கூட அவனுக்கு எடுக்கிறதுக்கு இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க ஜஸ்ட் ஒரு பாப்பப் வருது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அவனுக்கு பேக் அண்ட் சைடில் அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு இருப்பான். அதேமாரி ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் ஹேக் ஆகும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நான் உங்களுக்கு போக காட்டுறேன். இங்கே ஒன்றும் இல்லை, நான் பண்ணியிருக்கேன் என்னென்னா கிரியேட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு EXEயில் வந்து ரன் பண்ணியிருக்கேன் எல்லா லைப்ரரியும். அது வந்து பாப்பப் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ யூசர் கிட்டன்ட்டு இப்போ பாஸ்வேர்ட் ரெக்யூர்மெண்ட் கேட்குறப்ப அவங்க மேபி அவங்க பாஸ்வேர்ட் கொடுத்துலாம் ஃபர்கெட் ஆகி இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட என்ட்ரு நேம் கேட்கும். இது வந்து லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் அது ஆக்சுவல் கிடையாது. ஏன்னா பின்னாடி நடக்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அவங்களோட அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே என்னோடய ரெப்போவில் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு ஏதோ சும்மா அப்டேட்காக மைக்ரோசாஃப்ட்னா கேட்குறான்னு நினச்சிப்பீங்க. ஆனால் பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஏன்னா ரியாலிட்டியில் வேறு மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறப்ப எனக்கு பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் சம்திங், அதை வந்து அட்டாக்கர் அவன் ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவான். இதெல்லாம் அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியாக இருக்கும். ஒரு விக்டிம் வந்து அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்குலாம். ஸோ அதனால் இதுலேருந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பாப்பப்லாம் ஆகுதுன்னா பின்னாடி ஏதாச்சும் மேக்ரோ இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாச்சும் கோடு எம்பர்டாக இருக்கா, அந்த ஆல்ட் F12 ஐடியில் போய் பாருங்கள். இங்கெல்லாம் மாடியூல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெப் புக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெப் புக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு அட்டாக்கர் வந்து எப்போவுமே வெப் புக்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ரீசனால் நம்ம வந்து வெப் புக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெப் புக்ஸ்க்கு நான் ஐ ப்ரிஃபர் 3 வெப்சைட். ஒன்று வந்து வெப் ஹுக் சைட், அப்புறம் வந்து பி கெப்டர்னு ஒன்று இருக்கும், இது ஒரு நல்ல வெப்சைட்டு. அப்புறம் வந்து ரெக்வஸ்ட் பின் ஒன் ஆஃப் த மாஸ். நிறைய விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணுவான், நிறையா இருக்கும். ஸோ
சரி ஓகே எவ்ரிதிங். இதுவும் நல்ல ஒரு டூல் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய கோடை நான் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக எழுதி வச்சுருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு புரியும். ஏன்னா நான் எப்படி என்ன கான்செப்ட் எடுத்திருப்பேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எடுக்கிறோம். HTTP வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இது ரெண்டுமே வந்து விண்டோஸில் இருக்கிற ஒரு டிஃபால்ட்டு ஒரு சப்போர்ட் சர்வர்ஸ். ஓகேவா? HTTP XML HTTPயும் இந்த MS XML2ங்கிறது. அண்ட் இது வந்து நான் போஸ்ட் மெத்தடில் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து HTTP ஓப்பன் போஸ்ட் மெத்தட் அண்ட் இங்கே வந்து ஃபால்ஸ், ஏன்னா ரெக்வஸ்ட் ஆர் வைக்கும். அந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டில் வரணும். இங்கே வந்து என்ன சென்ட் ஆகும்னா என்விரான்மெண்ட் நான் இங்கே சென்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய என்விரான்மெண்ட் நேம் மட்டும் சென்ட் பண்ணி என்னோடய டைம் நவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்னோடய ப்ரௌசரோட குக்கியை வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன். என்விரான்மெண்ட்டுக்கு பதிலாக நான் சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை சொன்னால் என் சேனலில் இழுத்து முடிடுவானோ. அதனால் நீங்கள் செல்ஃபாக ரிசர்ச் பண்ணிங்க. இந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு யூஸரோட குக்கியை ஸ்டீல் பண்ண முடியும். ப்ரௌசர் குக்கி ஸ்டீல் பண்ணிட்டா அவங்க இன்கேஸில் அவங்க இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப் சேனலோ ஏதோ ஒரு செக்ஷன் வந்து இனிஷியேட் ஆகிருக்கு, கரண்ட்லாம் லாகின்ல இருக்குது அப்படிங்கிறப்ப என்னால் வந்து ஈஸியாக ஸ்டீல் பண்ண முடியும். ஓகேவா? பட் அது என்னால் சொல்லித்தர முடியாது. ஏன்னா அது அஃபென்சிவாக கூட நாளை பின்ன மாறலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே செக் நோ. இது மெசேஜ் பாக்ஸ் நான் வச்சுருக்கேன் எனக்கு இன்டிமேட் ஆகிறதுக்காக. பட் ஸ்டில் கரெக்டாக ரெக்வஸ்ட் போயிடுச்சு. பட் ஆனால் ஏன்னா நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல, பழைய ரெக்வஸ்ட்லேயே வச்சுருக்கேன்னு. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், பழைய ரெக்வஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு புது ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ ரன் கொடுக்குறேன். ரன் கொடுக்குறப்ப எனக்கு வந்து இங்கே போஸ்ட் டேட்டாவில் என்னோடய சிஸ்டம் நேமு அண்ட் என்னோடய டேட் நவ் டைம் கொடுத்தேன்னா அட்டுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா அட்டுன்னு கொடுத்துருப்பேன். அட்டுன்னு கொடுத்து இங்கே என்ன பண்ணியிருப்பேன்னா என்னோடய நவ் டைம் கொடுத்துருப்பேன். அதனால எனக்கு கரண்ட் டைம் காட்டுது. பட் இன்கேஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல செக்ஷன் குக்கி ப்ரௌசர் குக்கி ஸ்டீல் பண்ண முடியும். அட்டாக்கரோட இங்கேயே வெப்கிட் கொடுத்து இனிஷியேட் பண்ண முடியும். நிறைய விஷயம் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நான் பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன் கண்டென்ட் டைப்பில். அதனால வந்து எனக்கு இங்கே வந்து கண்டென்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு இருந்திருக்கும். பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் யூசர் ஏஜென்ட் வந்து என்னோட மோசில் ஃபயர்ஃபாக்ஸில் டிஃபால்ட்டாக வரும். அப்புறம் Win32ங்கிறது நம்மளோட விண்டோஸ்லேருந்து API ஹூக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு Win32. அப்புறம் நம்மளோட வந்த கண்டென்ட் 38 அப்படின்ட்டு. அப்புறம் என்னோடய அதர் ஸ்டஃப் இங்கே வந்து ஷோடான், இங்கேயே அவங்களுக்கு ஷோடான், சென்சஸ், நெட்டிஃபை, வைரஸ் டோட்டல் எவ்ரிதிங் இங்கேயே கிடைக்கும். இன்கேஸில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இன்கேஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஆர்ஜின் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கிடச்சிருந்துச்சுன்னா இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபி வச்சு நம்மளால ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எடுத்து நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஸோ அதனால் பி அவேர். அண்டு இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் வெப் புக்ஸ் நம்ம பண்ணுறதுனால என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து வி கேன் ஏபிள் டு கேதர், ரைட்? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் திங் நான் வந்து ஒன்றுனா இங்கே கொடுத்துட்றேன். இங்கே வந்து இது அரே டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் இது வந்து நீங்கள் பர்ஃப்ஷீட்டோட வாத் கூட நீங்கள் கொடுக்கலாம், அது கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் எரர் வரும், பார்ப்போம். நினச்சேன் என் ப்ராசஸ் ரன் டைம் கொஞ்சம் எரர் வரும், ஏன்னா அது எல்லாத்துக்கும் இது ஆகணும்ல. பட் ஆனால் இங்கே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். பட் லோக்கல் பின்னில் எப்படின்னு தெரியல. க்ளவுட் பின் ஒரு க்ரியேட் பண்ணிப்போம். வாத் இது என்ன லோக்கல் பின்னாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஜென்ரலைஸாக அவங்க க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ இது வந்து க்ளவுடில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு போஸ்ட் டேட்டா வந்திருக்குல்ல, என்னோடய சிஸ்டம் நேம் அதேமாதிரி இங்கேயும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் இங்கே இதான் வந்து மல்டிபிள் வாத் வந்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். மல்டிபிள் வாத் கொடுக்குறது மூலிமா ஒன் சைடு ஒரு இதில் வந்து நமக்கு நடக்கலான்னா கூட இன்னொரு இதில் வந்து நமக்கு அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸ்டில் இன்னும் வரல, புல்லிங் ஆகலை. ஓகே, புல்லிங் லைவ் புல்லிங்லனா இருக்குது. பட் இன்னும் நமக்கு ஏன் இந்த ஒரு ரெக்வஸ்ட் ஓகே அப்டேட்டட் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல். பட் ஆனால் 0 இன்ட்ராக்ஷன் இருக்குது. இங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி சம் கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர சான்சஸ்லாம். பட் ஆனால் இங்கெல்லாம் வருது பாருங்கள். இன்னொரு ரெக்வஸ்ட் நான் கொடுத்துருந்தேன், அதனால் எனக்கு இங்கே வருது 2 ரெக்வஸ்ட். இதோட நான் ஃபஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் இப்போ கொடுத்தேன், அதோட ரெக்வஸ்ட் வருது. பட் இன் சம் கேஸஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் போகும். இந்த மாதிரி ஏதாச்சும் புல்லிங்கில் ஏதாச்சும் இல்லை ப்ராசஸில் ஏதாச்சும் வெயிட்டிங்கில் நடக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட C2 சர்வர் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குவோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து C2 சர்வர் வந்து எப்படி பில்டு பண்ணலாம். நான் பில்டு பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தட். அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு WSL, Ubuntu ஒரு சப்சிஸ்டம் நமக்கு தேவைப்படும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு என்ஜிராக் தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம இன்டர்னல் நெட்ஒர்க்னு வரப்போ நெட்கேட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்னு போகிறப்ப நமக்கு வந்து போர்ட் ஃபார்வர்டிங் வேணும். ஏன்னா நம்ம ஐபி அட்ரஸ் மாட்டக்கூடாது, நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அதனால் என்ஜிராக் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்ஜிராக் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டனலிங், போர்ட் டனலிங்க்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறது. இது எப்படி செட்டப் பண்ணோம் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் தட் கிளியர்லி. ஜஸ்ட்டு வந்து இங்கே லினக்ஸ் போயிடுங்க. லினக்ஸ் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க ரூட் ஆகிட்டு. அண்டு இதான் உங்களோட ஆத்தன்டிகேஷன் டோக்கன் அது கொடுத்துருங்க. அப்புறம் எந்த போர்ட்டில் ரன் ஆகணுமோ என்ஜிராக் கொடுத்துட்டு போர்ட் கொடுத்தீங்கன்னா அதில் சிம்பிள் ஸ்டெப். நான் ஸ்டெப் 1 காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க. ஆத்தன்டிகேஷன் டோக்கனை கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட டெப்ளாய்மெண்ட் பண்ணுற சர்வரை நீங்கள் கொடுத்துருங்க. சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகேவா? இதில் நிறையா விஷயம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பான். இங்கேயே வாத் கொடுத்துருப்பான், இங்கே JW டோக்கன்ஸு நிறைய இது நல்லா கொடுத்துருப்பான். அதனால் இது ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. என்னோடய இன்டென்ஷன் வந்து வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. அதையும் நான் முன்னாடி இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, நம்ம இங்கே தான் வேலை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையானது வந்து 2 WSL தேவைப்படும். ஒன்று வந்து பவர்ஷெல் ரன் ஆகிறது, சாரி இந்த உபுண்டுவில் வந்து ஒரு சிஸ்டமு, இன்னொன்று வந்து இன்னொரு சிஸ்டம், இன்னொன்று வந்து என்ஜிராக் ரன் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே, இங்கே செட்டப் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இது இங்கே செட் பண்ணிவிடும். இது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த கோடு என்ன நடக்குது ஏது நடக்குது மட்டும் பார்த்தா மட்டும் அவ்வளோதான். ப்ராப்பர் செட்டப் டெஃப்கான் செட்டப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ஜிராக், அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்னோடதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டைம் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஃபெயில். ஏன்னா டெஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிச்சு 4 கேலாம் இது எல்லாமே நான் எழுதின கோடு தான். எல்லாமே மேனுவலாக ரிட்டன் பண்ணி ஏதோ ஒரு கேஸில் ஒர்க் ஆகாதான்ட்டு ஃபைனலாக, ஏன்னா இது வந்து நான் தான் ஃபுல்லாக ஓனாக ரிட்டன் பண்ணது இந்த சர்வர்லாம். ஏன்னா என்னோடய மை ஓன் கோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா சர்வர் வந்து செட்டப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து என்னோடய நானோ கொடுத்துட்டு சர்வர் 1.py அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கோடை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கோடை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசிக்காக என்னென்ன பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTTP சர்வர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், சாக்கெட் சர்வர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், URL லிப் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, த்ரெட்டிங் கொடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து HTTP சர்வர் வந்து பேஸ் ரிக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து இப்போ நம்ம டேட்டா வந்து போஸ்ட் டேட்டாவாக போகணும். அதோட கண்டென்ட் லென்த் வந்து 0. அண்டு வர டேட்டா வந்து நம்ம இப்போ ட்ரிப்பு LSலாம் கொடுப்போம். அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மேட்டில் அண்டர்ஸ்டாண்டாக ஆகிறதுக்காக UTF கொடுத்துருப்பேன், டிகோடாக கொடுத்துருப்பேன். அப்புறம் அந்த URL இருக்கிற டேட்டா பாஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே வரணும். விக்டிமோட பேராமீட்டர் உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரணும். அண்ட் இங்கே விக்டிம் இனிஷியேட் ஆகிடுச்சுன்னா இனிஷியேட்னு வரணும். வித்து வந்து இங்கேருந்து எரர் ஏதாச்சும் த்ரோ பண்ணுறதுக்காக வித்து கொடுத்துருப்பேன். எல்ஸ் வந்து விக்டிம் வந்துட்டால் வரணும், இல்லைனா இனிஷியேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வரணும். அதுக்காக இங்கே கொடுத்துருப்பேன். இங்கே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் CMD ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் அதேமாதிரி இங்கே வந்து CMD ஆக்சஸ் பண்ணுறப்போ அதனால் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு ஹெட் ஆகணும், ஹெட்டர்ஸ் எப்படி இருக்கணும், அண்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகணுன்ட்டு ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிள். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணிடலாம். chx server.1. ஓகே, பைத்தான்
3 பைத்தான் 4 விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளோட சர்வர் வந்து இனிஷியேட் ஆகிடுச்சு. இது வந்து கீழே வச்சுப்போம், ஏன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது ஃபுல்லாக இங்கே தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன், பக்காவாக இருக்குது. இது இவ்வளோ விஷயம் தேவைப்படாது, ஏன்னா நம்ம இங்கே கோடுனா கொடுக்க போகிறோம், அதனால் இது கம்மியாகவே இருக்கட்டும். ஓகே, இங்கே வந்து என்ஜிராக் கொடுக்கணும். இப்போ என்ஜிராக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சர்வர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு HTTP நான் இங்கே வந்து 8080 நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இங்கே 8080 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். இங்கே வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே இனிஷியேட் பண்ணிக்கிறேன். இனிஷியேட் பண்ணுறப்ப என்னோட என்ஜிராக் சர்வர் கிடச்சிரும், பைண்ட் கிடச்சிரும். இது வந்து இப்போ டனலிங் ஆகிட்டுக்கு. இந்த URL காப்பி பண்ணிட்டு நான் இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக பேலோட எழுதியிருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதோட பேலோடு வந்து என்னோடய ப்ராஜெக்டில் இதில் வந்து பார்ட் டூவில் ஷெல் டூ மெயின் டாட். இதில் வந்து பவர்ஷெல் ஆக்சஸ் வச்சுருக்கேன். பட் ஆனால் பவர்ஷெல் என்னால் இந்த வீடியோவில் போட முடியுமா கேட்டால் போட முடியாது, ஏன்னா இது போட்டால் அது அஃபென்ஸாக போயிடும். ஏன்னா பவர்ஷெல் வச்சுக்கிட்டு நிறைய பேராட்டி இன்னும் அந்த சிஸ்டம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண முடியும். நான் ஜஸ்ட்டு CMD மட்டும் சொல்லி தரேன், நீங்கள் பவர்ஷெல் வேணால் செல்ஃபாக இது பண்ணிக்கோங்க. இதே கோட்னா ஜஸ்ட்டு சம் ஆல்ட்ரேட் பண்ணுற மாதிரினா இருக்கும். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நம்மளோட கரண்ட் என்ஜிராக் டனல் கொடுத்துருக்கேன். கோடை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லாஜிக் தான். இங்கே கிரியேட் ஆப்ஜெக்ட், அப்புறம் என்விரான்மெண்ட் நேம் அண்ட் இது கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஷெல் வர்றதுக்காக இங்கே CMD ப்ராம்ப்டில் நான் முன்னாடி நம்ம சர்வரில் கொடுத்தேன், அந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, இது லூப் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து கட் ஆகக்கூடாது. இனிஷியேட் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு ரன் பண்ணிப்போம். ரன் பண்ணிட்டானா எனக்கு போஸ்டட் ஆகிடும். போஸ்ட் ஆகிடுச்சா, இங்கே வந்து செக்ஷன் இனிஷியேட் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இனிஷியேட் ஆகிடுச்சு பாருங்கள், இனிஷியேஷன் கனெக்ஷன். ஓகேவா, இப்போ ட்ரிப்னு கொடுத்தா என்னோடய சிஸ்டமில் இருக்கிற டேரக்டரி வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய விண்டோஸ். ஆக்சுவல் நல்லா தெரிஞ்சுங்க, இது என்னோடய ஃபுல்லாக விண்டோஸ். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா டாக்குமெண்ட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை டாக்குமெண்ட் ஃபைல்ஸ். இது வந்து லூப் ஆகிட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹேங் ஆகும், அதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது லூப்பில் இருக்குது கண்டினியூட்டிவாக. அதனால் மேபி இட் வில் பி ஹேங். ஓகே, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இங்கே வந்து டாக்குமெண்ட் ஃபைலில் இருக்கேன், இந்த ஃபைலில் இருக்கேன். ஓகேவா, இங்கே வந்து இப்போ அட்டாக்கர் நினச்சா மேக் டைரக்டரி ஹலோ மச்சான் அப்படின்னு போடுவோமா. இங்கே வந்து அவரால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டேரக்டரியும் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹலோ மச்சான், இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ்லாம் இங்கே சென்ட் ஆகிருக்கா வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் அட்டாக், நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இன்டர்னல் அட்டாக் இல்லாமல் எக்ஸ்டர்னல் அட்டாக்குங்கிறப்ப நம்ம இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இதுவே இன்டர்னல் அட்டாக்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இது எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸிட் பண்ணிட்டேன், இதையும் எக்ஸிட் பண்ணிடுறேன். பட் பி சேஃப், இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கான நான் சொல்லித்தரேன். என்னோடய இன்டென்ஷன் கூட அதுதான். நீங்கள் இது வந்து யாருக்காகவும் தப்பாக அஃபென்சிவாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இங்கே வந்து வேர்ட் ஃபைல் கூட வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இது வந்து இன்டர்னல் நெட்ஒர்க். எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் நான் பிஃபோர் காட்டின எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க். ஓகேவா, ஓகே, இது ஹேங் ஆகிடுச்சு உங்களுக்கு, இது கில் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கில் ஆகிடுச்சு. ஏன்னா அது லூப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கானா, அதனால ரொம்ப லூப் ஆகிட்டு இருக்கும், அதனால். ஸோ இங்கே வந்து நான் வேர்ட் ஃபைல் வச்சுக்கிறேன். வேர்ட் ஃபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே நான் கோடு கொடுத்துருக்கேன். இது வந்து இன்டர்னல் நெட்ஒர்க் அட்டாக். ஆக்சுவலாக நான் முன்னாடியே வந்து பண்ணது எக்ஸ்ட்ரா நெட்ஒர்க். ஓகேவா, எக்ஸ்ட்ரா நெட்ஒர்க்குங்கிறப்ப என்னோடய விக்டிம் வந்து அதர் கண்ட்ரியில் இருக்கார், அதர் வேறு எங்கேயோ ஒரு காண்டினென்ட்டில் இருந்தால் கூட என்னால் எடுக்க முடியும். பட் இது வந்து என்னோடய இன்டர்னல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைண்ட் அட்டாக் சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து பைண்ட் அட்டாக். NC நெட்கேட்டில் வந்து இது வந்து ரிவர்ஷல் எடுக்கிறது. இது ரொம்ப பெரிய அட்டாக் கிடையாது, பட் நான் பிஃபோர் காட்டினதுனா ஒரு பெரிய அட்டாக். ஓகே, லிசனர் கொடுத்துட்டேன். இங்கே வந்து டேரெக்டாக நம்மளால் ரன் பண்ணிவிடுவோம். ஓகே, பர்மிஷன் டினைட். ஐ திங்க் ஓப்பன் டாக்குமெண்ட் நான் வாட் ஹேப்பன்ட்.
இது வந்து பவர்ஷெல் காமனா, இது வந்து பவர்ஷெல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஷன் கொஞ்சம் பண்ணியிருப்பேன், இந்த கன்கார்டேஷன்லாம் பண்ணியிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. போர்ட் 44 இருக்கா? ஓகே. ஓகே, ஆல்ரெடி ஒன்று இருக்குது போலக்கு. ஓகே, ஆல்ரெடி இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கணும். ஓகே, இது என்னது? ஓகே, இன்செட் எடுத்துகிட்டு நம்மளோட ஓகே 44 இருக்குது. வாட் ஹேப்பன்ட்? கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன், என்ன மிஸ்டேக் தெரியல. ரன் டைம் வேறு காட்டுது. பர்மிஷன் டினைட். ஓகே, மேபி அந்த என்னோடய விண்டோ ஃபயர்வால் மேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணலாம். வந்து ஆன்டிவைரஸ் வந்து டிஃபெண்டர் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் நான் பண்ணது எல்லாமே ஆன்டிவைரஸ் எனேபிள் பண்ணியிருந்தேன் நினச்சேன். ஸோ இது வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷனும் ட்ரைவ் ப்ரொடக்ஷனும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ரன் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே, ஷெல் வந்துருச்சு. கனெக்ஷன் வாஸ் ரிசீவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஷெல் கிடச்சிருக்கும். ஏன்னா போன டைம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண விடலை. இப்போ வந்து நான் பவர் ஷெல்லில் இருக்கேன். பவர் ஷெல்லுங்கிறப்ப பூந்து விளாட்லாம். ஸோ இப்படி தான் என்னோடய ஷெல் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நான் வந்து என்னோடய கிட்ட ப்ரெப்போவில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு இதுதான் என்னோடய C2. ஃபஸ்ட்டு நான் ஒரு C2 சர்வர் காட்டியிருப்பேன். அண்டு இன்டர்னல் நெட்வொர்க் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அது ஒன்று காட்டியிருப்பேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் அட்டாக் எப்படி பண்ணியிருப்பாங்க காட்டியிருப்பேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்முலா இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷனுக்கு ஒன் ஆஃப் ஃபேமஸ் அட்டாக். ஈவன் அது வந்து வெப்பில் கூட இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் அதிகமாக தேடிங்கன்னா அந்த ஃபார்முலா கிடைக்காது. ஃபார்முலா இன்ஜெக்ஷன் பேலோட். ஓகே, இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட இதை காட்டிடுறேன். ஹேக்கர் 1 காட்டுறேன். ஹேக்கர் 1 விட ஹேக்கர் 1ல் ஃபார்முலா இன்ஜெக்ஷன் போடுங்க, நிறைய பேலோட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் எப்படி பவுண்டு வாங்கியிருப்பாங்க கூட கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் இன்ஜெக்ஷன். ஓகே, ஃபார்முலா இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா நிறைய பேர் ஹேக்கர் 1ல் அவங்க எப்படி அவங்களோட பவுண்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி நான் இந்த CSV இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து வெப்பில் கூட இருக்குது. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அவங்க பேலோடெலாம் கொடுத்து எப்படி வெப்பில் அட்டாக் பண்ணுறாங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னா, சாஸ் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ ஒரு சாஸ் ப்ராடக்ட்டில் இம்போர்ட் ஃபைல் வச்சுங்க. CSV ஃபார்மேட் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல யூட்டிலைஸ் பண்ணலாம். சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ஒருத்தர் பண்ணியிருப்பார் பாருங்க. இதெல்லாம் ஃபார்முலா இன்ஜெக்ஷன். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா இன்ஜெக்ஷன் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பார். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல. ஸோ அதோட CV அதோட இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. எப்படி அட்டாக் நடந்துச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பண்ணி காட்டியிருப்பார். இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபார்முலா இன்ஜெக்ஷன்லாம் கிடைக்கும். இது வந்து $50. ஐ திங்க் நான் இன்னொருத்தர் பார்த்தேன் $500 வரைக்கும்லாம் கிடச்சிது. இது வந்து $50. இன்னொருத்தர் ஒரு மனுஷன் ஒருத்தர் இருப்பான் $500 வாங்கினானே, யார் தெரியலவன். ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவங்க ட்ரை அவுட் பண்ணி காட்டியிருப்பாங்க. எப்படி இந்த ஃபார்முலா இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கால்க்குன்னு கொடுத்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருப்பார், ஃபார்முலா இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி CSV இன்ஜெக்ஷன் ஃபார்மேட்லாம் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஃபேமஸ். பட் ஆனால் நான் வெப்பில் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட்டு நார்மலாக என்னோடய எக்ஸலில் நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து வெப்பில் நீங்கள் எப்படி பண்ணலான்ட்டு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் எக்ஸல் வந்து 4.0 மேக்ரோ எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பேலோட ட்ரிகர் பண்ணுறேன் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஈவன் நார்மல் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இது என்ன பண்ணால் அந்த வேல்யூ ட்ரூவாக இருக்கா செக் பண்ணி பார்க்கும். வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ரன் ஆகணும், இல்லைனா ரன் ஆகாது. கால்க்கு வந்து ஓப்பன் ஆகணும். ஓகேவா, இது வந்து நான் ரன் பண்ணி கட்டுறேன். ரைட்டில் கொடுத்து ரன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும் பாருங்கள். பட் ஆனால் நோ ரிட்டன் ஹால்ட் ஃபங்க்ஷன் காட்டியிருக்கு. அப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி என்னோடய CMD நான் ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து CMDயோட இன்ஜெக்ஷன். இந்த ஃபார்முலாலாம் இது ஜஸ்ட்டு கொடுத்தா ரன் ஆகிடும். இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அது வேல்யூ வந்து ட்ரூன்னு இருக்கிறப்ப அதை எடுத்துக்கும். ஏன்னா ஓகேவா.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அட்டாக்கர்ஸ் முக்கால்வாசி ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்முலா இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபார்முலா இன்ஜெக்ஷனில் வந்து மால்வேரை பைண்ட் பண்ணியிருப்பாங்க கொடுத்துட்டு. ஓகே, அது அந்த இதிலே இருக்கா? ஓகே ஓகே, நான் வந்து இந்த EXE கொடுத்துக்கிறேன். EXE கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அலர்ட் ஃபங்க்ஷன், என்னோடய அலர்ட் ஃபங்க்ஷனில் அலர்ட் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா அலர்ட் ஆகுது. அப்புறம் ரிட்டன் அண்ட் ஹால்ட், இது ரெண்டுமே முக்கியம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். ஓகே, சேவ் ஆகுது உங்களுக்கு. ஓகே, ரிட்டன் ஃபங்க்ஷன் முக்கியம். ஏன்னா இப்போ ரிட்டன் வேல்யூ நமக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கன்சிடர் பண்ணும். அப்புறம் ஹால்ட், இந்த ஹால்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனும் நமக்கு முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமேனா நமக்கு வேல்யூஸ் வந்து ரிட்டன் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து அலர்ட்டுங்கிறது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்து ஓகே மட்டும் கொடுத்துருங்க எல்லாத்துலேயுமே. ஏன்னா அது டிக்ளேர் ஆகணும் அந்த வேல்யூக்கு. அதனால் இந்த மாதிரி டிக்ளேர் ஆகிடுச்சா மட்டும் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய்ட்டு ரன் கொடுத்து பாருங்கள். ஹலோ அலர்ட் வருதா? அதேமாதிரி கால்குலேட்டர் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ நான் கால்குலேட்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் அகைன் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓ, சிஎம்டி ஓப்பன் ஆகுதா? இங்கே வந்து சிஎம்டி எடுத்துகிட்டு கால்குன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். இந்த மாதிரினா என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக்கர்ஸ் வந்து இந்த செல்ஸில் கூட அவங்க பேலோடு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நான் டாஸ்க் மேனேஜர் கொடுக்கலாம், இல்லை என்னோடய பவர் ஷெல் கொடுக்கலாம், நோட் பேட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து அட்டாக்கர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து என்னோடய டாஸ்க் மேனேஜர் என்ன வருதுக்கு ஹால்ட்டு ஃபங்க்ஷன் இருக்கே. சரி ஓகே, இது வந்து டாஸ்க் மேனேஜர். அந்த EXE எங்கள் பேர் தெரில கரெக்டாக. பட் ஆனால் இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஹைப்பர் லிங்க்லாம் என் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் கொடுக்குறது. ஏன்னா அட்டாக்கர் வந்து இந்த ஷெல்லை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கெட் ஷெல் கொடுத்து இங்கேயே வெப்கிட் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறது. இந்த மாதிரி ஷெல்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணால் உங்களோட ரெசிஸ்ட் எடிட்டர் போயிடுங்க. ரெசிஸ்ட் எடிட்டர் போய்ட்டு இந்த இடம் இந்த பாத்துலலாம் பார்த்துங்க, எல்லாருக்குமே இருக்கும். இதில் வந்து எல்லா வேல்யூ 0ல் இருக்கும். இது வந்து 1ன்னு இருக்கிறது 1 வச்சுருங்க எப்போவுமே. இது எல்லாமே 1ல் வச்சுருங்க. இது டிசபிளில் நிறைய இது இருக்கும். 1ல் இதில் 0ல் இருக்கிறது எல்லாமே 1ல் வச்சுருங்க. ஏன்னா 1ல் வைக்கிறப்ப உங்களுக்கு வார்னிங் அலர்ட் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். சம் கேஸஸில் ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணோம். இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, டிஓபி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த டேட்டாபேஸில் வந்து எக்ஸலில் வந்து இப்போ நான் ரிலேஷன்ஷிப் மாங்கோ டிபி அப்புறம் ரிலேஷன் டேட்டாபேஸ்லாம் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கனெக்ஷன் இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க. இதில் வந்து கூகுள் டாக்ஸ் வழியாக கூட அந்த டேட்டாபேஸ் வந்து ஃபிச் பண்ணி எடுப்பாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம். அதனால் இதிலே டிபி கனெக்ஷன்லாம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடம் பாருங்கள், இதில் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க இது ரிலேட்டடாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மால்வேர் அனலைஸ் பார்க்க போகிறோம்.